Hi friends, welcome back to Fathi's Recipes. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் வீடியோவோட உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்காக வந்திருக்கிறேன். ரொம்ப நாளாக நான் வீடியோஸ் எதுவுமே போடலை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நியர்லி 1 மந்தாக நான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணலை. இன்ஷா அல்லா இனி மண்டே அண்ட் தேர்ஸ்டே கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அப்போ தான் வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக் ஃப்ரைட் ரைஸ், அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப உதிரியான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே வாட்டர் ஆட் பண்ணிவிடுங்க. ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். வாட்டர் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆயில் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா ஒரு ரைஸோட இன்னொரு ரைஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான். ஃப்ரைட் ரைஸில் ஒரு ரைஸோட இன்னொரு ரைஸ் ஒட்டாமல் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வாட்டர் நல்லா சூடானதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிவிடுங்க. 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரைஸ் நல்லா உதிரியாக ரொம்ப அழகாகவே இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரைஸை வடிகட்டிடலாம். வாட்டரெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இந்த ரைஸை ஆற விட்டுடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஆற விட்டுடுங்க. ரைஸ் நல்லா ஆறட்டும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் குக்னட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் 6 முட்டையை இதில் உடைச்சி ஆட் பண்ணிவிடுங்க ஆயிலில். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. 2 கப் அரிசிக்கு 6 முட்டை எடுத்துருக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 3 முட்டை. இப்போ இந்த எக்குக்கு தேவையான பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிடுங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். எக் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிவிடுங்க. அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சரும் 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக்கும் நல்லா சோப் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும். இந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போ சோப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆனியனும் 3 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா 1 கப் அளவுக்கு கேரட்டும் 1/2 கப் அளவு பீன்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வெஜிடபிள்ஸ் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட அளவு தான். உங்ககிட்ட கேபேஜ் அப்புறம் க்ரீன் பீஸ் இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணிடலாம். நான் இதில் கேரட்டும் பீன்ஸும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, ஹாஃப் குக் தான் ஆகணும், அதாவது 50% தான் குக் ஆகணும். இப்போ இதில் சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ரைஸ் நல்லா ஆறி இருக்குது. நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் இதில் ஆட் பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிடுங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த பெப்பர் பவுடர் மட்டும்தான் காரம் கொடுக்கும். அப்புறமா நம்ம மிளகு பொடி எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. அதனால் பெப்பர் பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிடுங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற எக்கையும் அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா ஆறின ரைஸ் அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் ஆட் பண்ணதுனால நல்லா உதிரியாக ரைஸ் சூப்பராக இருக்குது. இப்போ ஃபுல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ரைஸோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரைஸ் உடஞ்சிடக்கூடாது. ரொம்ப மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரைஸ் மேலேயும் மேலே இருக்கிற ரைஸ் கீழேயுமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது ரைஸ் உடஞ்சிடக்கூடாது, ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லாகவுமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது மாதிரியே ரொம்ப உதிரியான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த எக் ஃப்ரைட் ரைஸோட நான் கோபி மஞ்சூரியன் வச்சுருந்தேன். எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்தேன்னா ரெஸ்டாரண்ட் போக வேண்டிய தேவையே இல்லை. இனிமேல் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லோருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.